நாள் கழித்து மலைத்தேன் எடுக்க வந்துருவோம். இந்த மரத்தில் வந்து அங்கே கூட அடிமட்டிலே இருக்குது. அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அண்ணன் நானும் மட்டும்தான் வந்திருக்கோம். அண்ணன் வந்து சல்லையை வச்சு பார்க்குறான் எவ்வளோ தூரம் ஹைட் எட்டுமா எட்டாதா அப்படின்ட்டு. அதுக்கு தேவையான புகை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணியாச்சு. போதும், அதுக்கு மேலே நீ இது பண்ணிக்கலாம். இல்லை சல்லை சென்டரில் வச்சு கட்டி. சரி, ஓகே, சின்னதாக கட்டிக்கலாம். இப்போ வந்து ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. நம்ம எப்பயும் போல் ஷூட்டு வந்து சேஃப்டிக்காக எடுத்து வந்திருக்கோம். இது வந்து பச்சை வந்து எப்பயும் போல் புகை போடுறதுக்கான இது. பந்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கட்டி இனிமேல் புகை போட்டு தூக்குறது தான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபோன்லேயே பாருங்க நாங்கள் தெரியுமான்னு. தெரிய மாட்டேது. புரியணே தேன் இருக்காது புரியணே. அடிச்சு விட்டுருதுங்களா? ஆமாம் ஆமாங்கண்ணா. புரியணே இது அப்படியே மரத்தில் நிற்க வைக்க முடியுமா? இல்லை இருக்குதா? யாருக்கா நினைச்சாவுமா? போடாத, கீழே போட்டுறாத அவசரப்பட்டு. அந்த இதில் மாட்டுது 2 தென்னை மரத்தில், 2 தென்னை மரத்து சந்தில் மேலே வச்சு மாட்டிக்கோ. அங்கே விட்றாத, அங்கே நெருப்பத்திக்கு போகுது. புரியுண்ணே அந்த அந்த கவையில் உள்ள விட்டு நான் சொல்கிறேன். அப்படி விட்டு வச்சுக்கோ. நிற்க வைக்க முடிஞ்சா? இல்லை நான் வாங்கிக்கிட்டுமா? அவன் வலிக்கிட்டு வந்துடும் அங்கேருந்து. நான் வாங்கிக்கிட்டுமா? விட்றியா? வராது புல்லாலாம் புகஞ்சு போச்சு. மேலே தீ பட்டுற போகுது. போட்டுரு. தொட்டு நக்கிற அளவுக்குன்னா சிரிக்குதா இல்லையா? ஏன் மேலே விட்டினா இறக்கி விட முடியுமா? அங்கே இருவேளை எப்படி எங்கே அறுப்ப? நான் ஒரு சின்னதாக ஒரு வாழையில் எடுத்து வச்சுக்கோங்க. தேன் தான் சொட்டும். தேன் இருக்குதா? ஃபஸ்ட்டு மாட்டை வெட்டி விட்டேன். இறக்கி விட்டுருவான். புரியண்ணே அது மொதல் அந்த வெட்டி விட்டுரு. நான் சொல்கிறேன். இல்லை கைக்கிட்ட கொடுக்குறேன். அப்படியே அறுத்து இறக்கி விட்டுருவோம். அப்படியே எனக்கு வெட்டி விடு. உனக்கு இது கொட்ட போகுது. ரீனே கொட்டலையில் உன்ன அப்படி அறுத்து விட்றாத. அதை அறுத்து விடு. இல்லை மொத்தத்தையெல்லாம் பிச்சு விட்டிய? அண்ணன் பிச்சே விட்டாங்க. ஏன் சொட்டுதானே இல்லையா? சரி, அப்போ அது மட்டும் அண்ணா ஒரு வாழையில டக்குன்னு எடுத்துங்க. அது கொஞ்சம் ஒழுவு, அதை வச்சுக்கலாம் மேலே. கொஞ்சோண்டு இருக்குதுங்கண்ணா. சொட்டுது பாருங்க. அதுதானே ஒரு வாழையில அறுத்து வச்சுட்டு அது மேலே ஒழுவுறது, அதில் பிடிச்சிக்கலான்னு. அது வாழையில அந்த குடல் எடுத்து அறுத்துக்குங்க.
இறக்குல ஒழுகுது. பார்த்தே இருக்கு கத்தி. பிரியாணி 2 கத்தியும் ஒன்று தான் இருக்கு அண்ணா. 2 இங்கே தாங்கண்ணா. சரி ஒரு வாழையிலையா ஒன்று உடைங்கண்ணா. பிரியாணி பொறுமையாக இருக்கல செதறுது. பிரி இங்கே பாரு தெரியல செதறுது. அட இரு நான் பிடிச்சிக்கலாம் செதறி. இரு அப்படி சுற்றியா இருக்காது. இரு ஆ ஒரு 1/4 கிலோ தேன் வருங்கண்ணா. ஆமாம் அண்ணா இருங்க அதெல்லாம் ஒழுது அதாங்க தேன். கொஞ்சோண்டு தேன் அப்படியே வச்சுருங்க. தேன் வாழையில வச்சுருங்க. பாத்திரம் எடுத்துட்டோம். இந்த கொஞ்சோண்டு தான் தேன். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஹனி. இது மட்டும்தான் வந்து நமக்கு இப்போ ஹனி. தேனை இப்போ வந்து பாத்திரத்தில் வெட்டி போட வேண்டியதான். தேன் இருக்காதுங்களே கொஞ்சோண்டு இருக்கு. சொதக்குன்னு இதுலேயே 1/4 கிலோ தேன் இருக்கும். இருக்குது 1/4 கிலோ தேன் இருக்கும். ஊற்றுனது ஒரு டம்ளர் தானே ஊற்றிருக்கோம். நீ சுத்தறியில அப்படி இந்த ஸ்ப்ரிங்க்லரில் தெளிக்கிற மாதிரி தெளிக்குது. நீ இறக்க சோப்பார் வச்சு முளம் இறக்க முடியும். தப்புனா இறங்க தான் பார்ப்பேன். அது என்ன நம்ம ட்ரைனிங் ஆகணும் பாருங்க கரெக்டாக. நீ ட்ரைனிங் ஆகணும் என்னன்ற நீங்கள் அது புகையே இல்லை அதுக்குள்ள. அதான் நீ புகையின்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இதுலேருந்து கொஞ்சம் வெட்டி விழுந்துருச்சாட்டு தேனு. நம்ம மண்ணை தட்டி விட்டு சாப்பிடுங்கண்ணா. இதில் வெட்டி போடலாமா? அதுக்கு ஏங்கண்ணா இதில் போட்டால் இதெல்லாம் இந்த குண்டாலே எல்லாம் போயிருங்கண்ணா. அதுக்கு நம்ம அதை மட்டும் அறுத்து விட்டு அப்படி கொண்டு கொடுத்துடலாமா? காலேஜுக்கு அங்கே போகணுமா? காலேஜுக்கு தான் போகணும். இல்லை வீட்டில் கொடுத்துடலாம். வீட்லேயே அப்படி கொண்டு போய் கொடுத்துடலாம். சாப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடலாம். வீட்டில் தான் அக்கா கொஞ்சம் சொல்லிச்சு. சரிங்க அப்போ வீட்டிலே கொடுத்துடலாங்க. புரியுது. நான் இது மட்டும் அறுத்து விடு. இரு கொஞ்சம் சேர்த்தியே இரு. அது மாதிரி சேர்த்தியே இரு. அப்படியே போய் காமிச்சு அதான் இது மட்டும் கொஞ்சம் அறுத்து விடு. போது விட இல்லை அது அப்புறம் நம்ம அதோட போய் எடுத்துட்டாண்டா. அது போங்கடே சிந்திட்டு போகண்டா. அப்புறம் இல்லை இது சூப்பரான இது சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா குடல் பையன் உடம்பு நல்லது. மகரம் தூளுங்கண்ணா. பாட்டி தேன் சாப்பிடுவாங்களா? அவங்க கொடுத்துக்கோங்கடா விட்றான். நம்ம பாட்டிக்காக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் சரிங்கண்ணா. அவங்க சீவுறியா இல்லை? போதும் நமக்கு வெறும் சீவியாக கீழே அழுதுட்டு கொடுத்துட்டாங்க. சரி நம்மளுக்கு அது தேவையில்ல. ஈச்ச மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொம்பு தேன் இருக்குது. பெரிய கொம்பு தேனுங்க. இதை வந்து இப்போது அண்ணா வந்து ஏறி எடுக்க போகிறோம். இந்த நீ இது மூஞ்சுக்கு போட்டுக்கோ. யாருன்னு ஏறிட்ட டப்புன்னு வெட்டி ஏறிது. நான் கூட வந்து நின்றுக்கிறேன் வாங்கிக்கிறேன் நான் கையில். இது நீ போட்டுக்கோ. ஃபுல் மாஸ்க்கே எடுத்து போட்டுக்கிறியா? வரட்டுமா? அட இருப்ப நீ ஏறி வரணும்ல. நான் ஏனி பிடிங்க. நம்ம ஒழுகு போதுங்கண்ணா. அப்படியே பிடிச்சிக்கங்க. இருக்குண்ணே தேன் நல்லா இருக்குங்கண்ணா. இருந்தா இறங்கிக்கிறேன். அது உடஞ்ச தேன் ஊற்றிருங்கண்ணா. அதனால நேரம் அப்படியே தான் வச்சு பிரவீன் உழுவு போகுது. அந்த அடிமட்டில வெட்டி விட்டுடு பிரவீனு. அடிமட்டில வெட்டி விட்டுடு. உளுந்துற போது அது தேன் வேறு. இன்னும் சாச்சு பிடிச்சிங்கன்னா தேன் ஊற்றும். பிரவீன் இது வரும் உளுந்துற போகுது பிரவீனு. இல்லை ரெடியாக பிடிச்சிக்கலாம். தேன் அதோட வருது. அது நல்லா பிடிச்சிக்கோ. அப்படியே அடிச்சுக்கிட்டு நான் வரேன்.
சரியான தேன், கொம்பு தேன்லேயே வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய தேன் இது. இப்போ 2 கூடு எடுத்துருக்கோம். 2 கூடு. ஏய் தேன் ஊற்று, தேன் ஊற்று. இன்னும் அந்த மகரந்தூள் தான் விட்டுருங்க. இதை அறுத்துவிடு, இதை அறுத்துவிடு. இதை அறுத்துவிடு. நான் இப்படியே அறுத்து விட்டுலாங்களா? அறுத்துவிடு. இந்த அந்த விழுந்துரு போகுது. இந்த கையிடு. பரவாயில்ல. ஆனால் இங்கே கிட்ட தான் வாங்க, கடிக்காது வாங்க. இங்க பாருங்க, பூச்சி பெரும் பூச்சா இருக்கு, வராதீங்க. ஆனால் இந்த குச்சா ஒருத்தர் கொடுத்துருங்க. இரு உழுது. சூப்பரா இருக்கு. ஆனால் இந்த குச்சா ஒருத்தர் கொடுத்துருங்க. அவருக்கு கொடுத்துருங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும். 2 பேரும் ஓடிங்க அந்த பக்கம். இதை அறுத்து விடு. இடத்துலயே அங்க கொம்பு தேன் இதை பெரிய பெத்தட்டேன். எத்தனை சொன்ன மாதிரி இத்தனை சர்வீஸில் இதெல்லாம் காட்டில் தாங்க இந்த மாதிரி அதிகம் இருக்கும். இங்கெல்லாம் கட்டாது அதிகம். அதெல்லாம் அறுத்து விட்டாரு. கொம்பு தேன். இந்த மாதிரி எக்யூப்மென்ட் இருந்தா பயப்படாதீங்க. பாருங்க எப்படி சூரியாட்டு இருக்குது இந்த ஈச்சமா இலை. ஐயோ, ஆளே கொண்டு கூட மாட்டேங்குள்ள. குத்துனா அப்படியே அரின்னு அடிச்சிட்டு இருக்கு ஆள் பூரா. எல்லாம் நீங்களே வச்சுக்கங்க. இங்கெல்லாம் இல்லை சேர்மன் காசு கொடுத்துருக்காரு. இம்மி அளவு எடுக்கூடாது, யார் எடுத்தாலும் என்கிட்ட சொல்லிருந்தாரு. 1/2 லிட்டர் பக்கம் ஏவோ எடுத்துக்கிட்டாருன்ற ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இரு, அதை கையில் கீது புழிஞ்சு விட்டாலாம் செதுக்கி தேடு. திருப்பி கேண்டீன்ல அந்த சாம்பிள் எடுத்துக்கிற பாட்டில் இருக்கு பாருங்க, அந்த பாட்டில் எடுத்துருவாங்க. போதும் பிரேன், நம்ம சாப்பிட்டுக்கலாம் பிரேன். சாம்பார் இதெல்லாம் எடுத்தப்போ அந்த கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல கேண்டீன்ல, அதை வாங்கிட்டு வாங்க. 1-2 வாங்கிட்டு அது அங்கே வெட்டிடுறாங்க. அதோட வெட்டு. இது குண்டான் வலிச்சு விடு. அப்படி அங்கே விட்டு வெட்டு. குண்டான் வலிச்சு கை கழிச்சு விட போகுது. பவுட்ரு கூட எடுக்கலையாட்டுக்குது, அப்படியே கல்லை போட்டு தேய்ச்சி அப்படியே வந்துருக்கு பாருங்க. சுண்ணாம்பா. சரி, இதை நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க. இதை விட்டு போடுங்கடா.